வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் செவ்வாய் பகவான் பின்னடைவு செய்கிறார். இதனால் மகரம், கும்பம், மீன ராசி வாரியான பலன் சார்ந்த கணிப்பு மற்றும் பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசியில் செவ்வாய் பகவான் பின்னடைவு சோதிடத்திற்கு வீரத்திற்கும் விவேகத்திற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்ற கிரகமாக செவ்வாய் விளங்குகிறார். இவர் தன்னகத்தை உறுதிப்பாடு கொண்ட கிரகமாகவும் இருக்கிறார். இயற்கை சோதிட கட்டப்படி மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் இவர் அதிபதியாக இருந்து செயல்படுகிறார். தற்சமயம் கடகராசியில் அவர் பின்வாங்குகிறார். இதனால் மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரன் வாழ்வில் எப்படி இருக்கும், அதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் வீடான வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் கடகராசியில் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார். இது மகர ராசிக்கு 7வது வீடாக இருக்கிறது. அது கலத்தரஸ்தானமாக இருக்கிறது. கலத்தரஸ்தானத்தில் மகர ராசியில் ராசிக்கு கலத்தரஸ்தானமாக கடகத்தில் செவ்வாய் பகவான் பின்வாங்குகிறார். இதன் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் பெறக்கூடிய புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளை வளர்ப்பதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் அவர்களை பற்றிய A முதல் Z வரை ஆராய்ச்சி செய்து உங்கள் நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தொழில் ரீதியாக நீங்கள் வேலைக்காக நீண்ட பயணத்துக்கு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இதனால் நீங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தையும் அதனால் ஆதாய பலனையும் பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் தொழில் மற்றும் வேலை முன்னணியில் அதிக லாபத்தை பெறவும் உங்கள் வணிகத்திற்காகவும் தொழிலுக்காகவும் நல்லது அடித்தளத்தை உருவாக்கவும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வருங்கால வருமானம் உயர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். பொருளாதார நிதியை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுப்பது மூலம் உங்கள் பெயரையும் உங்களுடைய பணத்தையும் இழக்க நேரிடும். ஆகவே சற்று கவனமுடன் செயல்படுங்கள். இல்லை என்றால் இது உங்களுக்கு கவலையை தரக்கூடும். கொடுக்கும் பணம் திரும்பி வராது என்று நினைத்து இனாமாக கொடுத்து விடுங்கள், மனம் மகிழ்வீர்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல மதிப்புகளை கடைபிடிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் துணையுடன் உங்களுக்கு தேவையற்ற சச்சரவுகளும் பரஸ்பர அன்பும் இல்லாமல் ஏற்படும். ஆகவே குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பராமரிக்க வேண்டும் என்று நினைத்தால் குடும்பத்தில் உங்கள் துணையுடன் அன்புடன் பேசவும் பழகவும் வேண்டும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்களுக்கு இந்த நேரத்தில் செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் உணவு முறைகளில் கவனம் செலுத்தி செயல்படுங்கள். பசித்தபின் உண்பது நலமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் சிவாவிஷ்ணு கோயில் சென்று வணங்கி வாருங்கள். யாவும் உங்கள் எண்ணப்படி வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கும்பம். 3 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் தற்சமயம் தங்களுக்கு 6ஆம் வீட்டில் கடகத்தில் பின்வாங்குகிறார். இதன் விளைவாக தங்களின் கடின முயற்சி மற்றும் உறுதியின் மூலம் நீங்கள் வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. கும்பராசி மக்கள் எந்த விதமான தடங்கல்மின்றி தங்களுடைய திட்டங்களிலும் வேலைகளிலும் துணிந்து ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள். அதனால் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்களுடைய முயற்சி இல்லை என்றால் திருப்தி ஏற்படாது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். தொழில் ரீதியாக நீங்கள் அதிக முன்னேற்றத்திற்கான வேலைகளை மாற்றக்கூடிய சூழல் இருக்கிறது. மற்றும் இந்த நேரத்தில் எந்த ஒரு வேலையும் புதிய வேலையும் உங்களுக்கு திருப்தி தராது. ஆனால் நீங்கள் அதில் வருமானத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. வணிகம் தொழில் முன்னணியில் அதிக லாபம் ஈட்ட உங்கள் நோக்கத்தை நீங்கள் சரியான திட்டமிடலுடன் சரியான திசையில் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்களின் வணிக கூட்டாளரை நீங்கள் இழக்க நேரிடும். ஆகையால் தொழிலில் சற்று அக்கறையுடனும் தொழில் சார்ந்த நுட்ப அறிவுடன் செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். பொருளாதார பண விஷயத்தில் உங்களுக்கு அதிக செலவுகள் இந்த நேரத்தில் இருக்கலாம். மற்றும் இதன் காரணமாக நீங்கள் சில நேரங்களில் தொழிலுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது.
ஆகவே உணர்ந்து செயல்படுங்கள். கடன் அளவுக்கு மீறி வாங்காதீர்கள். இது உங்களுக்கு அழுத்தத்தை தந்து வருங்காலத்தில் கவலை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை சரியாக இருக்காது. அதனால் குடும்பத்திலும் பங்கு கூட்டாளருடன் சற்று நலமாகவும் பண்புடனும் பேசும் வார்த்தைகள் கண்ணியத்துடனும் நடந்து கொண்டு உங்கள் தொழிலையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்கள் ஆரோக்கியம் பலப்படும். இல்லை என்றால் ஒவ்வாமை காரணமாக தொடர்பான சில தொற்று பிரச்சனைகள் நோய்கள் ஏற்பட்டு உங்களை அலைக்கழிக்கும். முடிந்தவரை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். யாவும் நலமாகும். அடுத்து மீனராசி. 2வது மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் தற்சமயம் கடகராசியில் தங்களுக்கு 5ஆம் வீட்டில் பிற்போக்கு பயணத்தில் செல்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு அதிகமான ஆன்மீக சார்ந்த ஆர்வங்கள் தொடரும். அதனுடைய தேடுதலும் தொடரும். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் குலதெய்வம் கோயில் சென்று உங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு வருவது நலமாக இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் நீங்கள் கூடுதல் சலுகைகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் தங்களின் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவதற்கு அணுகலாம். நீங்கள் பெறவும் முடியும். வணிக செய்யும் தொழில் செய்யும் மீனராசி மக்களுக்கு சற்று சிந்தனையற்ற தவறான திட்டமிடல் மற்றும் வணிகம் தொடர்பான தவறான கொள்கையை உருவாக்குவதன் காரணமாக நீங்கள் உங்கள் வணிகத்தையும் தொழிலையும் இழக்க நேரிடும். ஆகவே வணிகத்தின் தொழிலும் தற்போது நிலைக்கு தகுந்தவாறு புதிய நுட்ப அறிவுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களின் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் அவரின் படிப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்காகவும் நீங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக செலவிட வேண்டியிருக்கும். ஆகவே இது நாளைய வருமானத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதால் குழந்தைகளின் வளர்ச்சியில் அக்கறையுடன் ஈடுபடுங்கள். அதற்குண்டான பணம் உங்கள் தேவைக்கு தகுந்தவாறு வந்து கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் உங்கள் துணையுடன் குழந்தையுடைய நல்வாழ்வை பற்றி விவாதிக்காமல் யாவருடனும் அன்பாக பழகி அன்பை வைத்து குடும்பத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துங்கள். யாவும் நலமாகும். தங்களுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த பார்வையில் தேவையற்ற மனசஞ்சலத்தால் சிலர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக அவதிப்படும் தலைமைக்கும் அல்லது தலைவலி போன்ற நோய்க்கும் ஆளாகலாம். ஆகவே மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் மனதை பற்றி யாவற்றையும் அகற்றி மகிழ்ச்சி ஒன்றைய குறிக்கோள் என்ற வாழ்வில் நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். யாவும் உங்களுக்கு நலமாக இருக்கும். முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் அனுமார் அல்லது முருகனை வணங்கி அவர்களது நாமத்தை பாராயணம் செய்யுங்கள். யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.